எங்க இந்த தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி காலையில இருந்து எத்தனை நாள் இந்த மகனை எனக்கு ஒரு ஆள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டா தியானத்துக்கு வந்து அப்படியே ஒரு ஆள் கைட்டு ஒரு ஆள் தம்பி நீங்க ஒருத்தவன் கூட்டத்துல 10 பேர் இருந்தா ஒருத்தவன் கண்டிப்பா இருப்பான். ஏதாவது ஒண்ணு அவனை பேசிட்டு தான் வந்திருப்பான். அத்தனை ஜென்ஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு காலையில கிளம்புறப்போ என் ஒய்ஃபையும் என் பிள்ளையும் திட்டா அன்பு என்பது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்கள். இன்னைக்கு அந்த அன்பு அப்படியே உதாசீனப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கணவனினுடைய அன்பு மனைவிக்கு ப்ராப்பரா தெரிய மாட்டேங்குது. மனைவியினுடைய அப்பாவுக்கு கொடுக்குது ஜோரா வளர்க்கிற கைகளை இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் ரொம்ப அரிது. எப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் ரொம்ப பெருசு தெரியுமா? யானைகள் பண்றது, பூனைகள் பண்றது, நாய்கள் பண்றது, குரங்குகள் பண்றது. இதுல எப்படியா நடத்துவீங்க? நீங்களே கொஞ்சம் சொல்லி பாருங்க. எப்படி நடத்துவீங்க கல்யாணம் காலகட்டத்துல? அப்படியே மங்களகரமா ஒரு 4 பிள்ளைகளை, உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை, ஒரு நல்ல பிள்ளைகளா, அழகான பிள்ளைகளா ஒரு 4 கொடுத்து இன்வைட் பண்ணுவீங்க. அப்படிதானே? உள்ளுக்குள்ள கல்யாண வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்னவா? ஆமா ஆமா சரி ஆமா ஒரு 4 பேரை இன்வைட் பண்ணுவீங்கல்ல. இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? கல்யாண வீட்டுக்கு உள்ள போனா பெரிய லெவல்ல யாருமே வரவேற்கவே வர மாட்டேங்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், எதுக்கு அந்த 4 பிள்ளைகளை வெளியில நிக்க வச்சு அந்த காலத்துல பன்னீரை தொடிக்க விட்டீங்க? எதுக்காண்டி நிக்க வச்சீங்க? ஒரே மாதிரி ஜாவணி போட்டிருக்கும் இல்ல, ஒரே மாதிரி கலர்ல செட்டு சாரியாவே எடுத்து 4 பேரை ரிசப்ஷன் நிற்பாங்க. எதுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எதுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எதுக்கு எதுக்கு கண்டோ அவரு போயிட்டாரு சக்கு சக்குன்னு. சரி சரி வா வா.